வணக்கம் கீதா டிவி நேயர்களுக்கு அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி. நான் வந்துட்டு என்னோட இன்ட்ராக்ஷன் வித் காட், என்னோட அனுபவங்கள் கடவுளுடன் சொல்லிட்டு அந்த இதில் நான் இந்த 11 நாள், தட் இஸ் 6th October 2021 அமாவாசை நடந்தது. அன்றைக்கி அமாவாசை யாகத்தில் வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 5:30 மணிக்கு ஆரம்பித்து நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து அந்த யாகத்தில் எதுலேயும் இந்த தடவை பங்கு கொள்ள முடியவில்லை. அது எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் தான் பதில் சொல்லணும், அந்த ரீசன் எதுக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எங்களுக்கு இந்த 11வது நாள் உணர்வோம் எதற்காக என்று. ஸோ ஆகையில் நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு, நான் வந்து பல நாட்களாகவே 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். பட் இந்த 11 நாட்கள் மெயினாக வந்து இந்த நவதுர்கைக்கு இந்த 9 நாள், தட் இஸ் நாளைக்கு 7ஆம் தேதியிலேருந்து நான் வந்து நவதுர்கைகளுக்கு ஆரம்பிப்பேன். அதில் இன்றைக்கு அமாவாசை அன்னைக்கு எனக்கு நிறைய கடவுள்கள் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கடவுள் பட் நம்ம வெவ்வேறு பேர் கொடுத்து இது செய்கிறதால அதில் ஒரு சிலருக்கு நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்மளை பார்த்தா நக்கலாக தோணும். பட் நான் வந்து அவங்களோட கான்ட்ரவர்சிக்கு நான் இறங்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கணேஷ், அதுக்கப்புறம் லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, காயத்ரி தேவி, அப்புறமேல் அகஸ்தியர் சித்தர், கோரக்கர் சித்தர், பாம்பாட்டி சித்தர், அதுக்கப்புறம் எனக்கே சொல்ல இது இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் வந்துட்டு பைரவர், அதுக்கப்புறம் கிரகங்கள், அது சனி, குரு, அங்காரகன், இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அந்த ஒரு உணர்வு. அது வந்து எல்லாத்தாலையும் அது என்னால் அதை சொல்ல தெரியல. பட் வந்துட்டு அந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. இந்த சாமிகள் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கு காலையில் நான் இது பண்ணும்போது அந்த ஜபத்தை இந்த சாமிகள் எல்லாரும் வந்து எனக்கு ஒரு காட்சி அளித்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. இது வந்துட்டு இந்த பூஜையை வந்து இப்போ போன வருஷத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷத்தில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நாள் நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து காளியம்மா துர்கை வந்துட்டு எனக்கு காட்சி கொடுத்து, இந்த மாதிரி நீ வந்து இந்த 11 நாள் நாங்கள் எப்படியும் அமாவாசை அன்னைக்கு எப்படியும் பண்ணுவோம், அமாவாசை யாகத்தை தொட்டுக்கிட்டு இந்த 9 நாள் அந்த திதிப்படி அந்த நவதுர்கைகள் அமைது. நம்ம கடைசி நாள் தசமி அன்னைக்கு ஒரு பெரிய யாகம் ஆல்மோஸ்ட் 7-8 மணி நேரம் பண்ணியிருந்தோம் போன வருஷத்தில் 2020. அப்போ வந்து கடவுள் என்னை எதுக்கு செய்ய சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கிறது, இந்த கிரகங்களை சாந்தி படுத்துறதுக்கு தான் நீ வந்துட்டு இந்த யாகத்தை பண்ண போகிற. நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டின்னு கூட நீ வந்துட்டு அந்த கிரகங்களுக்கு. அப்போ நான் அந்த ஆராய்ச்சியில் இறங்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த கிரகங்கள் எல்லாம் அசோசியேட்டட் வித் ஒவ்வொரு நவதுர்கா. அப்போ வந்துட்டு அந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறது வந்து சைலபுத்திரி, அப்படி வெவ்வேறு துர்கைகள். அந்த கிரகத்துக்கும் அந்த துர்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, அந்த திதிக்கும் அந்த கிரகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் இறங்கும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு செடி இருக்கிறது, விருட்சம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சில நட்சத்திரத்துக்கு 2 ராசி வரும். அப்போ அந்த 2 ராசிகள், அந்த ராசிகளுக்கும் மரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஆராய்ச்சி பெருசாக போச்சு. அப்போ நாங்கள் நிஜமாகவே அதெல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பித்தோம், அந்த செடிகள் எல்லாத்தையும் தொட்டியில் வச்சு. இது வந்து ஒரு அனுபவம். அண்ட் தென் அந்த திதிக்கு கூட ஒரு பிரசாதம் இருக்குது, அதுக்கப்புறம் மூலிகைகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் நவதானியம், அந்த 9 கிரகத்துக்கும் நவதானியத்தை, ஒவ்வொரு தானியத்தை, அதுக்கப்புறம் விநாயகருக்கு 21 இலைகள், இஷ்ட இலைகள், அந்த இலைகளையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் கடிக்குதோ அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த யாகத்தில் யூஸ் பண்ணோம் போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஃபிசிக்கலாக ஐ எம் நாட் அவைலபிள். இந்த யாகம் பண்ணுற இடத்துல நான் ஃபிசிக்கலாக ஐ எம் நாட் அவைலபிள் டியூ டு சம் ரீசன். அண்ட் நான் வந்து கடவுள் என்னை வந்து நீ ஃபுல்லாக அந்த 3 மணி நேரம் நீ எனக்கு ஜபம் பண்ணு ஃபுல்லாக. ஏன்னா
அந்த பூஜையில் உட்கார்ந்தாலுங்கன்னா என்னால் அந்த 3 மணி நேரம் ஜபத்தில் என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். என்னோட வைரவர்கள் வந்து என் மேலே குதிப்பாங்க, நான் என்னை ஒரு சமயம் ஜபிக்க விட மாட்டாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பூ இருக்காது அதை எடுக்க சொல்லுவேன், இல்லாட்டி ஏதோ ஒரு தட்டு கம்மியாக இருக்கும். ஆகையால் இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஆகையால் எனக்கு ஐ ஃபீல் காட் வாண்ட்ஸ் மீ டு சிட் அண்ட் தனியாக ஒரு இடத்துல ஜபிக்க சொல்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ஸோ அதில் இந்த வருஷம் நான் வந்து அந்த யாகத்தில், தசரா யாகத்தில் ஆஸ் ஆஃப் நவ் ஃபிசிக்கலாக நான் வந்து இல்லை. இன்றைக்கி அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்குது. அது நல்ல விதமாகவே நடந்துச்சு இன்றைக்கி. அது நாங்கள் ஃபுல் யாகத்தை உங்களுக்கு போடுறோம். அப்போது இந்த நேயர்கள் யார் யாருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன பூஜை பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லாட்டி அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த இருக்கிற நம்பருக்கு உங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேரை கொடுத்து உங்கள் நட்சத்திரத்தை கொடுங்க. நாங்கள் இண்டிவிஜுவலாக எங்களால் யாருக்கெல்லாம் இந்த அர்ச்சனை பண்ண முடியுமோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பிரசாதத்தையும் அனுப்புகிறோம். ஒரு சிலருக்கு நான் இன்னும் கயிறு அனுப்பணும், அந்த எஸ்பெஷலி மலேசியாவில் இருக்கவங்களுக்கு. எனக்கு வந்துட்டு டியூ டு போஸ்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் குரியர் ப்ராப்ளம்ஸ் நான் வச்சுருக்கேன் ரெடியாக, பட் என்னால் அனுப்ப முடியல. ஸோ ஐம் சாரி ஃபார் த டிலே. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஆஃப் மைண்ட். நான் வந்துட்டு எனக்கு ஐ எம் மோர் இன் டு த ஸ்பிரிச்சுவல் பாத். நான் வந்துட்டு இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த சண்டைக்கு நான் பவர் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு நான் வந்து ஐ எம் நாட் அ பார்ட் ஆஃப் இட். எனக்கு அதில் இஷ்டமும் இல்லை. ஆனால் யாரும் யாரோட அந்த ஃபாலோயிங் எந்த நம்பிக்கையும் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு நாட்டு நலனுக்கும் இல்லை. இது வந்து தேவையில்லாமல் அசிங்கமாக ஒருத்தர் பேசிட்டு திட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. இனிமேலாவது நம்ம நாட்டு நலனை கருதி, மக்கள் நலனை கருதி, நம்ம எல்லாரும் தப்பு பண்ணியிருந்தால் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, கடவுளே உன் கோபத்தை கம்மி பண்ணிக்கோ, எங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்தாதே. இந்த கோவிட் நிறைய குடும்பத்துங்களை அழிச்சிருக்கு, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க, உலகமெல்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துலேருந்து நிவர்த்தி கூடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டா இதுதான் ஒரு நல்ல தருணம். என்னால் செய்ய முடிஞ்சது நான் வந்து நல்லவங்களுக்கு தான் நான் கும்பிடுவேன். நான் அயோக்கியர்களுக்கு கும்பிட மாட்டேன். நீங்கள் யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். ஆனால் என்னோட நேயர்களையோ இல்லை யாருன்னா இதை பார்க்குறதவங்க யாரெல்லாம் ஹானஸ்ட் அண்ட் சின்சியராக வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக என் ப்ரேயர்ஸ் எப்பவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துர்கை பற்றி எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் கிடையாது. எனக்கு வந்து பெரிய சான்ஸ்கிரிட்லாம் அறவே தெரியாது. எனக்கு மந்திரங்களும் தெரியாது. எனக்கு இந்த கடவுள் இந்த மந்திரங்களை கொடுத்து இதை செய்ய சொல்கிறதால் நான் இவ்வளோ பூஜையும் பண்ணுறோம். இந்த யாகங்கள் எங்களுக்கு தெரிந்த விதத்தில் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு ஐயரோ இல்லாட்டி ஒரு பிராமணை வச்சு நாங்கள் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு ஆளுங்க கிடைக்கல. அதுக்கு லாஸ்ட் இயர் ஐயால நாங்கள் இந்த வருஷமும் என்ன டிசிஷன் எடுத்தோம், போன வருஷம் எங்கள் பூசாரி தியாகுவும் அவங்க அப்பா ஐயாவும் தான் பண்ணாங்க. இந்த வருஷம் தியாகு தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஐயால ஐ தேங்க் தியாகு ஃபார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நிஷ்டையாக பண்ணுறதுல. நான் வந்துட்டு தியாகு நிஜமாகவே ஹீ இஸ் டெடிக்கேட்டட். I wish God will bless him also and he will do well. அவனோட வாழ்க்கையில் அவன் நல்லா வரணும். ஏன்னா எனக்கு தியாகு வந்து பிறந்த குழந்தையிலேருந்து தெரியும். இன்றைக்கி நேற்று இல்லை, அவன் சின்ன குழந்தையாக பிறந்தப்போ அந்த புளியகோலத்து அம்மன் கோயிலில் ஓடி ஓடி சாமிக்கு கும்பிடுவான். ஆனால் அந்த அம்மன் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு பாரபட்சம் பண்ணிகிட்ருக்குது. இந்த வருஷமாவது கடவுள் கண்ணை திறப்பான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது என்னோட கோரிக்கை அவளுடன். மற்றவர்கள் யார் யார் உங்களுக்காக கும்பிட சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் ஃபோனில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மனிதன் பிறந்தவர்கள் எல்லாரும் அவரவர்கள் கர்மாவை கண்டிப்பாக சந்திச்சே தீரணும் அந்த ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு மனசை விட்டுறாதீங்க. வி ஆல்வேஸ் லிவ் ஆன் ஹோப். நாளைக்கு நல்லது நடக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புடன் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணனா அதை விட வேறு எதுவும் நல்லது இல்லை. அதெல்லாம் மனசு நொந்துடாதீங்க. கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கஷ்டங்களிலிருந்து நம்ம வெளியே வரும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தம், வாழ்க்கையோட மீனிங், வாழ்க்கையோட அற்புதத்தையும் நம்ம உணர்வோம். நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்கள்.